பொதுவா மேஷம் அப்படின்னாவே வேகம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா மகிழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு இதில சேர்த்துட்டீங்க. நம்பிக்கை ஓகே. மத்ததெல்லாம் ஓகே தான். ஆனா எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதே கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேசராசி நபர்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான். எல்லாரும் போராடுவாங்க. ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிராது. ஆனா நம்மளுடைய மேசராசி நபர்கள பொறுத்தவரையிலும் அது கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை சேர்க்கக்கூடிய ஒரு நபர்கள். குறிப்பாக ஒரு 30-35 வயதுக்குள்ளே இவங்களுடைய பேரில் ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் வாங்கலனா கூட இனிமேல் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சரி, இவங்களுக்கு ஆவணி 15க்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் சொல்கிற மனநிலை இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மேசராசி என்பர்களுடைய மனநிலையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவசரமாக செஞ்சு முடிக்கணும், இதை இந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த வேகம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடனடியாக அதை முடிக்கலை அப்படின்னா கொஞ்சம் மனம் டல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உடனடியாக முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்த விஷயம் நிறைந்த நேரத்தில் முடியல அப்படின்னா கொஞ்சம் மன நிம்மதி குழம்புற மாதிரி, மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தோணலாம். உங்களுடைய மனநிலை இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை நினச்சி இந்த காலகட்டத்தில் மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மனதுக்குள்ளே ஒரு புதுசாக எதையாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் போகணும், நல்ல வருமானம் ஈட்டணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆள் மனதில் தோணும். குடும்பத்தில் சின்ன சின்ன உறவுகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும். இருந்தாலும் ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் குறிப்பாக உங்களுடைய தாய்வழி உறவுகளால் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறவுகளால் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்பப்போ இருந்தாலும் ஒரு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில உறவுகள் பணம் தான் இப்போ கொடுப்பா, நான் அடுத்த செகண்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சில நேரத்தில் வெளியில் நபர்களால் பார்த்து அப்படி ஒரு தைரியமான நபராகவும் ஒரு கம்பீரமான நபராகவும் தோன்றனாலும் கூட உள்ளுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே ஒரு விதமான பய உணர்வு உங்களுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா உங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மனதுக்குள்ளே ஒரு நம்ம எப்பவுமே ஒரு கெத்தாகவே இருந்துட்டோம், நம்ம போய் இந்த டைமில் இதெல்லாம் கேட்கலாமா, செய்யலாமா, பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. அந்த முயற்சி பண்ணால் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. விடாமுயற்சியோடு போராடுங்க. எந்த விஷயத்துக்காகவும் கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படி நேராக தான் போவேன் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனத்தில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பொறுமையை எந்த இடத்துலையுமே நீங்கள் இழந்துடக்கூடாது. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட சூழல் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேசராசிக்கு
இந்த ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நவகிரகங்களுடைய அரசன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சூரியன் அமரும் போது அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி நம்மளுடைய மேசராசி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 3ஆம் வீட்டில் பலமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்ஸஸாக அமையும். அதே நேரத்தில் சின்ன சின்ன சவால்கள் வரும். போட்டி போட்டுட்டு வந்து நிறைய பேர் உங்ககிட்ட போட்டி போட்டுட்டு வருவாங்க. ஆனால் அத்தனை போட்டிகளையும் சமாளித்து அத்தனை சவால்களையும் ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய இடைஞ்சல்களும் வரும். அத்தனையும் இந்த அடித்து தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க. எடுக்கிற காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய தைரியத்தை யாருமே அடிச்சுக்க முடியாது. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் 3ஆம் இடத்துல அருமையான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகமாகும். வெகுவாக எல்லாருமே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. என்ன வேலை செய்கிற இடத்துல தான் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சக ஊழியர்களால் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அதோட கேதுவும் இணையும் போது சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பம், திடீர்னு மனதுக்குள்ளே ஒரு விதமான கோபம், இந்த மாதிரிலாம் வரும். நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம், நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசிக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அவசர முடிவை மட்டும் இந்த ஆவணி மாதம் முடிகிற வரையிலும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே நிதானமாக கடைபிடிங்க. அவசரப்பட்டு வெளியில் கூட போகும்போது ஏதாவது சொல்லிட்டு இப்படி கிளம்புறது, அவசரமாக போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் வந்து சவால் போடுறது, மற்றவங்களை பகைச்சிக்கிறதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஏன்னா பகை அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மன குழப்பத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாரையும் வந்து பகைச்சிக்க வேண்டாம். பணியிடத்துல கூட உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழலை, திறமைக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். ஆனால் அந்த பாராட்டு வந்து அவங்களா கொடுக்காம நீங்கள் போராடி தான் அது பெற மாதிரி ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஜென்மசனியோட பிடியில் இருக்கீங்க. அதனால் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேலையை திட்டமிட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வேலையுமே இந்த டைமில் இந்த வேலையை இப்படி செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்யுங்க. பிளான் இல்லாமல் இறங்குனீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக முதலீடு செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் பயன்பெற்றாலும் சரி, நாங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அனுபவசாலிக்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு தொழில் செய்ய போகிறீங்க, ஒரு தொழில் நடத்த போகிறீங்க, புதுசாக ஒரு தொழிலில் இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அனுபவசாலிக்கிட்ட அதை சம்மந்தமாக ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்ககிட்ட நல்லா விசாரித்து அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலில் இறங்க. எடுத்த உடனே நீங்களே ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த தொழிலில் இறங்குறத விட அது சம்மந்தமாக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனுபவசாலிக்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இன்முகத்தோடு இருங்க. கோபத்தை அவங்கக்கிட்ட வந்து பாராட்ட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இன்முகத்தோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய மனதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால அந்த டென்ஷனை எங்கே கொண்டுட்டு போய் காமிக்கிறதுன்னு தெரியாமல் வாடிக்கையாளர்கிட்டையும் தன்னுடைய உறவுங்கிட்டையும் காமிப்பீங்க. அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உறவுகள் மத்தியில் ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையுமே தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது வெளியூர் பயணமாக இருக்கலாம், ஆன்மீக தலங்களுக்கு செல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்காக வரன் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கட்டாயம் இந்த ஆவணி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு திருமணத்துலேயோ அல்லது சுப செலவோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மேசராசிக்கு அப்படின்னே சொல்ல. எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுங்க. ஈகோ பண்ணுற பிரச்சனையெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த மேசராசிக்கு. அதெல்லாம் கைவிட்டுட்டு கொஞ்சம் இந்த ஈகோ பிரச்சனையை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பேச ஆரம்பிங்க. காதல் உறவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்கள் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ வரும். அதே நேரத்தில் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற வரன் தேடிட்டு இருக்கவங்க, ரொம்ப நாளாக வரன் தேடிட்டே இருக்கேன் வரனே அமையல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைலாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. யோகா பயிற்சி, தியான பயிற்சியெல்லாம் செய்யுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் மேசராசி மாணவர்களுக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிங்க. மனதை ஒருமுகப்படுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை, தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபடுங்க. செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் ஊற்றி சூரிய பகவானுக்கு சமர்ப்பித்துட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 108 முறை அல்லது 21 முறையாவது ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை தினமுமே சொல்லுங்கள். நிறைய நன்மைகள் கிடைக்கும். எங்களுடைய கமெண்டில் கூட தெரிவிங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.